ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொர்க்கம் சொர்க்கங்கிறது எப்படி இருக்கும்? எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், நாம் அங்கே போயிட்டா நிம்மதியாக ஆயிடணும், பிறப்பே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் அதுக்கு தான் பிரயத்தனப்படுறோம். ஆனால் அதுக்கு இந்த சமூகம் நம்மளை நிம்மதியாக நம்மளோட எண்ணங்களோட வாழ வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு குரு கிட்ட ஒரு மன்னர் கேட்குறார், ஒரு அரசர், எனக்கு மனசில் ஒரு குழப்பம்தான். என்னோட கூடி இருக்கிறவா, என்னோட மனைவி, குழந்தைகள், என்னோட உற்றார் உறவினர், குடிமக்கள் கூட எல்லாரும் சுயநலமாகவே இருக்காளே, அது அது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை. மனசு நல்ல சொர்க்கமாக அகலமாக விரிஞ்சு பறந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த குரு கிட்ட கேட்குறார். குரு உடனே சொல்கிறார், சொர்க்கங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார். 1000 கண்ணாடி கொண்ட ஒரு அறை, அந்த ரூமுக்குள்ளர ஒரு சின்ன குழந்தை போகிறது. சின்ன குழந்தை போனாக்கா அது என்ன பண்ணும், பிரமிப்பா இங்கே கண்ணாடியை பார்த்தோன்னே இது தொட்ட உடனே அதுவும் எல்லா 1000 பிம்பமும் ஒரே மாதிரி தெரியும். இது கைத்தட்டினா 1000 பிம்பமும் சேர்ந்து கைத்தட்டும். இது சிரிச்சா சந்தோஷப்பட்டா 1000 பிம்பமும் சந்தோஷப்படும். அதனால அந்த குழந்தைக்கு உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான இடம் இந்த கண்ணாடி இருக்கிற இடம்தான் அப்படின்னு தினம் வருது விளையாடுறதுக்கு. அது எப்பவுமே சிரிப்போட, குழந்தைன்னாலே கல்மிஷம் கிடையாது, மனசுல கோபதாபம் கவலை எதுவும் கிடையாது. அந்த குழந்தைகள் இருக்கிற பக்குவம் மனசு தான் நமக்கு இப்போ வேணும். அந்த அறைக்குள்ளரையே ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஆள் போகிறான். அவன் எப்போ பார்த்தாலும் அடிப்பான், உதப்பான், சிரிப்பான். அப்படி இருக்கும்போதே இவன் ஒரு தடவை இந்த கையை ஓங்கினா 1000 பிம்பமும் கையை ஓங்குறது. இவன் அப்படி மூர்க்கமாக எதையானு காட்டினா 1000மும் மூர்க்கமாக காட்டுறது. ஸோ இவனுக்கு பயம் வருது. 1000 கண்ணாடி, 1000 பேர் நம்மளை எல்லாரும் அடிக்க போகிறாளா அப்படின்னு இவன் மனசு தவிக்கிறது. அப்போ உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான இடம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு அவன் மனசில் அந்த எண்ணம் வருது. இந்த எண்ணங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? அவனுடைய செய்கை சிரித்து எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா இருந்தா எல்லாரும் உங்ககிட்ட அன்பா பாசமா இருப்பா. நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா இல்லாம கையை ஓங்கி பேசினாக்க அவளும் கையை ஓங்குறா. உன்னோட எண்ணம் தான் கண்ணாடியில பிரதிபலிக்கிறது. அதுதான் அந்த குழந்தை செஞ்சுது. இந்த பைத்தியம் என்ன செஞ்சுது, மனநல சரியில்லாத அது என்னமோ ஒரு வேலை செய்யறது, 1000 பிம்பமும் அந்த வேலையை செய்யறது. நாம எப்படி இருக்கணும் இந்த சமூகத்துல? நம்ம உற்றார் உறவினர்கிட்ட தன் சுயநலம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த சந்தோஷம் நீ என்ன கொடுக்குறியோ அது திரும்பி உனக்கு பல மடங்காக கிடைக்கும். அவ்வளவுதாங்க வாழ்க்கை. எவ்வளவு எளிமையாக இந்த கதையை சொல்லி அவர் புரிய வச்சுட்டார் குரு. இந்த அரசருக்கு மட்டுமா, நமக்கும் தான் இந்த மாதிரி ஒரு கதை. சமூகத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம். இந்த பாடம் நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும் இதே நிலைமை அப்படின்னு நாம் நினச்சுட்டோம்னா நமக்கு பிறவியே வராது. புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் கிடையாது. பிறப்பு இறப்பு சுழற்சி கிடையாது. அந்த மலர்ந்த முகத்தோட எல்லாரையும் இன்சொல் பேசி எல்லாரையும் வரவேற்று எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவ்வளவுதான் வாழ்க்கை. என்ன நான் சொல்றது புரியுறதோ இல்லையா? நாம இன்னிலேருந்து எல்லார்கிட்டையும் முகம் மலர அன்பா ஒரு வார்த்தை, காலையில எழுந்தோடனே எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங், இனிய காலையில் உங்களுடன் ஒரு வணக்கம், முகம் மலர அன்பான காலை வணக்கம். அதை ஒன்று போட்டல்னாலே எல்லாருக்கும் ஒரு ஸ்மைலி ஃபேஸு வேணும். அந்த ஸ்மைலி ஃபேஸோட எப்போதும் இருக்கணும். அது ஒன்று தான் எல்லாரும் கேட்கறது. அந்த ஸ்மைலி ஃபேஸு தேவையில்லாதப்போ சிரிச்சா அது வேற மாதிரி, புரிஞ்சுதா? யாரும் இல்லாதப்போ நீ செஞ்சேன்னா அதுக்கு வேற. அந்த கண்ணாடி அறையில் போய் நீ சிரிக்கலாம், உனக்கு ஆனந்தம் கிடைக்கும். நீ ஒரு தடவை சிரிச்சா 1000மும் ஒரு பிரதிபலிக்கும். அப்போ உனக்கு சந்தோஷம் குதூகலிக்கும்.
அது செய்கிற இடம் வேற. உனக்கு நீயே அது பேர் என்ன சொல்கிறது, உனக்கு நீயே மருந்து, உனக்கு நீயே எனர்ஜி கொடுத்துக்கிற அப்படின்னா நம்ம அந்த ரூமுக்குள்ளே போய் நம்ம ஒரு சிரிப்பு சிரித்தோன்னா 1000 முகமும் சிரிக்கும், கையை தட்டி சிரிக்கும். அது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதே 1000 முகமும் நீ மூர்க்கமாக இருக்கணும், ஆய் அப்படின்னா ஆய் அப்படிங்கும் 1000மும். அப்போது யாருக்கும் அது பிடிக்காது. இந்த மாதிரி தான் நாம் முகம் வளர நன்னா சந்தோஷமாக அகல திறந்து வச்சுக்கணும். விசாலமான மனசோட விசாலமான எண்ணங்களோட எல்லார்கிட்டையும் பேசி பழகினா அதுவே உனக்கு 1000 மடங்கு திரும்ப கிடைக்க போகிறது. அவ்வளவுதான். இதுதான் சொர்க்கம். இந்த சொர்க்கம் அங்கேயும் போனாலும் உனக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.